வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவானை பார்ப்போங்க. சனி பகவான் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். ஏன்னா 7 சனி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். ஆனால் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு வராது. ஏன்னா 4வது இடத்துல சனி இருக்கிற போது சிலருக்கு சொத்து பத்துக்களை வாங்கி கொடுக்கும், சிலருக்கு வீடு கட்டுற மாதிரி யோகம் வரும், சிலருக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கும். நம்ம சொந்த பயன்பாட்டுக்குனாலும் சரி, தொழில் முறைக்குனாலும் வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். அதனால் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதில் ராகு பகவான் 3வது ராசியில் இருக்கிறது மட்டும் உங்கள் அம்மாவுக்கு உடல்நல குறைகள் ஏற்படும், அவ்வளோதான். அது ஒரு 2-3 மாதத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இப்போது செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும். ஸோ பெற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நொடி வரலாம், அல்லது ஒரு சிலருக்கு நமக்கே கூட ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் வரலாம். ஒரு சிலருக்குலாம் இந்த ப்ரெஷர் மாதிரியான நோய் நொடி வரலாம். பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் கோளாறுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இருக்கும். குழந்தைகள் கன்சீவாக இருந்தால் ஒரு சிலருக்கு அபார்ட் ஆகக்கூடிய நேரமும் இப்போ இருக்குது. ஏன்னா செவ்வாய் அந்த 6வது ராசியிலேருந்து அந்த வேலை பண்ணும். அதனால் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ட்ராவல் மாதிரியான விஷயத்தெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. புதன் 7வது ராசியில் இருக்கிறது நல்லது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை இப்போ முடிவு பண்ணி கொடுக்கும், அல்லது திருமணத்தவே நடத்த வைக்கும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் பிரிஞ்ச கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடிய யோகமும் இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு இந்த லவ் பண்ணாதவங்களுக்கு கூட அந்த காதல் எண்ணங்கள் அப்படிங்கிறன்னு சொல்கிறோம்ல, அந்த எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பையும் அந்த புதன் பகவான் பண்ணுவாருங்க. அடுத்து புதன் பகவான் ஜூலை 31ஆம் தேதி கடகராசிக்கு வருவார். அப்போ கடகராசிக்கு வர்ற போது ஒரு சிலருக்கு இந்த மாமன் மைத்துனர்கள்னால தொந்தரவு வரும். ஒன்று அவங்களோட நமக்கு சண்டை சச்சரவுகள் வரும், இல்லைன்னா அவங்களுக்கு உடல்நிலை குறைகள் அல்லது வேறு ஏதாவது பாதிப்புகள் வரும். அதோட ஒரு சிலருக்கு மட்டும் கல்வி வழியில் தடங்கள் வரும். ஒரு 10-20 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். சூரியன் வேறு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் தான் ஒரு சிலருக்கு கண்ணில் பாதிப்பு வரும். ஆனால் நம்ம ஒன்றும் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அதே போல் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அரசாங்கத்தினால நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் அப்பா உடன் பிறந்தவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு உடல்நிலை கோளாறு அல்லது ஏதோ ஒரு தொந்தரவு வர்றதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி 8ல் குரு இருந்தாலுமே சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணத்தினால பிரச்சனைன்னு வரும். பணத்தினால பிரச்சனைன்னா கொடுத்தாலும் வாங்க முடியல, வாங்கினாலும் கொடுக்க முடியல. சிலருக்கெல்லாம் கடன் காட்சி பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு குழந்தைகள்னால பிரச்சனை, குழந்தைகளை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி வர்றது. கோயில்னால பிரச்சனை, சிலருக்கு கோயிலுக்கு போக முடியாது, வர முடியாது, தடங்களாயிரும். சிலருக்கு பேங்க்னால பிரச்சனை, கடன் கட்டாமல் இருந்தால் கடன் கட்ட சொல்லி வற்புறுத்துவாங்க. ஒரு சிலருக்கு கோர்ட்டுனால பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு வகையில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை அந்த குரு இழுத்து விட தான் செய்கிறாரு. இது ஏற்கனவே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறாரு. நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே இந்த விஷயங்களை ஒரு லெவலாவது பண்ணதான் செய்கிறாரு. ஒரு சிலருக்கு மட்டும்தான் நகை நட்டுக்களை புதுசாக வாங்கி தர்றாரு. ஒரு சிலருக்கு நகை நட்டுக்களை அடமான வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகளையும் அந்த குருவே நமக்கு செய்யதான் செய்கிறார். ஒரு சிலருக்கு வீடு போன்ற சொத்துக்கள் கிடைக்கும். ஏதாவது வீடு வாங்கணும், கட்டணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்கிறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். அதோட சுக்கிர பகவான் உங்களுக்கு 9வது ராசியில் இருப்பார். சுக்கிரன் 9ல் இருக்கிறது நல்லது தான். கேது 9ல் தான் இருக்குது. ஆனால் கேது 9ல் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லது இல்லை. காரணம் என்னென்னா 9வது இடம் வலிமை பெறுற போது வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் நமக்கு நல்லா இருக்கும், நல்லா கிடைக்கும். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று தொழிலை ஒழுங்காக பண்ண விடாது, இல்லைன்னா வேலையை ஒழுங்காக செய்ய விடாது. ஏதோ ஒரு வகையில் வேலைக்கு போக விடாமல் நம்மளை தடங்கல் பண்ணுற மாதிரியான வேலைகளை தான் அந்த சுக்கிரனும் கேதும் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு வருவார். கன்னிராசிக்கு வர்றபோது ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகள் கிடைக்காம மாறி போயிடலாம், அடுத்தவங்களுக்கு மாறி போயிடலாம். அல்லது ஏற்கனவே பட்டம் பதவிகளோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பட்டம் பதவிகளில் கைமாறி போகிறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அல்லது நம்ம கிடைக்கணும்னு நினச்சி நம்ம முயற்சி பண்ணோம்னா அது தடை ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்புகளை கூட அந்த சுக்கிரன் கொஞ்சம் உருவாக்குவார்.
ஆனாலும் ஒன்றும் நம்ம பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. இப்போ சனி பகவான்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். சனி பகவான் ஒருத்தர் நல்லா இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நல்லபடியாக நம்மளால் கொண்டு போக முடியும். அதே மாதிரி இப்போ ராகுகேது பேச்சையெல்லாம் இப்போ வரப்போகுது. ராகுகேது பேச்சையெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும். மெயினாக வேலை பிரச்சனை, தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீருங்க அந்த ராகுகேது பேச்சினால். ஆக தனுசு ராசியை பொறுத்தளவு கிரகநிலைகள் குருவை தவிர கிரகநிலைகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால் சிறப்பான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.